கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 9ஆம், அதாவது 1, 5, 9 அதிபதிகள் 1, 5, 9 இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 3ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தோம்னா ஆவணி மாதம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேனா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் அதர் பார்ட்னர் வில் பி வெரி ஸ்ட்ராங். அதாவது அடுத்த பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவாளுக்கு, அதாவது செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம்னா மணல் போன்றது, மினரல்ஸு, அதை தவிர சமையல் ஹோட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறதும் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தாலேனால் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களில், அதாவது 32 நாட்களில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாத கடைசியில் தான் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அது வரலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கும். 8ஆம் இடத்துக்கு போனாலும் குருமங்கள யோகம் அமைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். புத பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சூரிய பகவானோட சேர்ந்துருக்கிறது. 9ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்துருக்கார். அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும்
இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து மெதுவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். இருந்தாலும் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த சித்தர்கள் பீடங்கள் அதை தவிர மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா அவர்கள் தந்தை மூலியமாக அனுகூல்யமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இடத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தவிர்த்து வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். புதிய முடிவு வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் கொடுங்க. அது வந்து பசும்பால் அபிஷேகம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொச்சை தானம் கொடுங்க. அதாவது பெருமாள் கோவிலில் வந்து மொச்சை சுண்டல் பண்ணி பெருமாள் கோவிலில் தானம் கொடுங்க. அதை தவிர வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் வந்து அதுவும் பெருமாளுக்கு பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் மிகவும் அதிகமாக இருக்குது. எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.